இந்த ஹீலிங்லேயே நிறைய டைப்பில் இருக்கும். சில பேர் கடவுள் பேரை வச்சு ஹீல் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன். ஹீலிங்லேயே நீங்கள் இதை சிவபெருமானுக்கு 2 வாட்டி பண்ணுங்கள், முருகப்பெருமானை 2 வாட்டி பண்ணுங்களாம் சொல்லுவாங்க. நீங்களும் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவஸான ஹீலிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஹீலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஏன்னா சில பேர் சொல்கிறது பரிகாரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ரெமிடியே கிடையாதுப்பா, கர்மானி அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்களை கேட்டாலும் பரிகாரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இதில் உங்களோட பரிகார முறைகளை பற்றி சொல்ல முடியுமா? ரெமெடிஸ்ன்றது நான் கொடுக்குறது எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப மன ரீதியாக பிரச்சனைக்குள்ளே இருக்கேன், ரொம்ப என்னை எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்பேன். இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, இப்போ நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன், நான் திட்டு தான் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கேட்பேன். நான் ரொம்ப அரகண்ட்டாக இருந்தேன் அப்படின்வாங்க. அங்கே நீங்கள் பண்ணது இப்போ அனுபவிக்கிறீங்க, இப்போ இந்த தப்பை உணர்ந்துட்டிங்கன்னா குறைஞ்சிரும், அவ்வளோதான். மேற்கொண்டு என்னை திட்டுறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்றே ரியலைஸ் பண்ணுங்கள், நம்ம யாருக்கோ பண்ணது நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு நம்ம எந்த ரூபத்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்குரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பலம், அவ்வளோதான். பட் ஒன்று தான் கடவுள்ன்றது, அந்த சக்தின்றது அது ஒன்று தான். ஸோ அப்போது உங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் உடனே நீங்கள் போய் கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருக்குது? இல்லை. கடவுள்கிட்ட நன்றி சொன்னால் தான் கூட இருக்கிற சக மனிதர்கள்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஸோ அங்கேயே சொல்லலாம், இங்கே சொல்ல மாட்டீங்க. அப்போ நன்றி சொல்லுங்கள். பிரச்சனை இருக்குது, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உடனே போய் கடவுளை திட்டுவோம். நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னை ஏன் இப்படி பண்ணுற, அது திட்டுங்க. கொஞ்ச நேரம் திட்டிட்டு அமைதியாகிட்டு கேளுங்க, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், அதனால் இப்போ அனுபவிக்கிறேன், எனக்கு அதை தீர்க்க முடியுமா தெரியல. சப்போஸ் தீர்க்க முடிஞ்சால் நான் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு கொடு. தீர்க்க முடியலனாலும் அதுக்கான வாய்ப்பே இல்லைனாலும் நான் அப்போ செஞ்ச தப்புக்கு அவங்கக்கிட்ட இங்கேருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ அங்கே கன்வே பண்ணி. கிட்டத்தட்ட செல்ஃப் ரியலைசேஷன் தான் இதுக்கான பரிகாரமே. நீங்கள் பெருசாக செலவு பண்ணணும், அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் இந்த நாளில் உட்காரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது.